பயனுள்ளதாக எங்களையும் ஒரு சாட்சியாக கத்ததற்காக நாங்கள் கத்தரை பயன்படுத்துகிறோம். கத்தருடைய பெரிதான கிருபையினால மகனுடைய பர்த்டேக்காக பாஸ்டர் அண்ணா அவர்களும் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த நாளில் எங்களுக்கு சில காரியங்களை பாஸ்டர் சொன்னாங்க. இதெல்லாம் நீங்கள் எடுத்துடணும், இதெல்லாம் தேவையில்லாத காரியங்கள்னு சொன்னாங்க. அந்த நைட்லேயே தம்பிக்கு அந்த ஒரே வாமிட்டிங், நைட்லாம் தூக்கமே கிடையாது. அன்னைக்கே கத்தர் அவனுக்கு கிரியை செய்ய ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் அவனுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போயிட்டான். அப்புறம் பாஸ்டர்கிட்ட சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணோம். திரும்ப காலேஜ் கூட அவனால் போக முடியல. ஏன்னா இந்த உட்கார இடத்துல அவனுக்கு 2 பெரிய கட்டி வந்துச்சு. அவன் ரொம்ப சிரமப்பட்டான். அதை டாக்டருங்க ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. திரும்ப நாங்கள் பாஸ்டர் சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணிட்டோம். அப்புறம் அந்த கட்டி உடஞ்சிட்டு திரும்ப நாங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க 2-3 நாளைக்கு அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நேரம் உள்ளே போயிட்டு அந்த தேட்டருக்குள்ளே போயிட்டு அவன் வரவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் ஆகிடுச்சு அவன் வெளியே வர்றதுக்கு. அப்புறம் அந்த டாக்டர் அவங்க அசிஸ்டண்ட் எல்லாம் வெளியில் வந்து சொன்னாங்க, இது மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை, இவ்வளோ ஒரு பெரிய பாயிண்ட் உள்ளே இருக்குது, அந்த பாயிண்ட்டை நாங்கள் எடுத்துருக்கோம் பாருங்க அப்படின்னு எங்கள்கிட்ட காட்டினாங்க. உள்ளே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 அங்குலத்துக்கு ஒரு பெரிய பாயிண்ட், அப்படியே ஒரு நீளமாக, அது சதைன்னு சொல்ல முடியாது, இல்லை ஒரு எலும்புன்னு சொல்ல முடியாது. அப்படியே அவனுடைய பின்னால் பகுதியிலேருந்து அவன் ரொம்ப வேதனையோட கஷ்டப்பட்டு அதை வெளியே எடுத்து டாக்டர் சொன்னாங்க, இது வரலாம் மெடிக்கலுக்கு அப்பாற்பட்டது, இது வெளியே வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் இது எப்படி வெளியே வந்துச்சுன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த கட்டில இருந்து அது வரவே வராது. அவனுடைய இடுப்பு பகுதியே ரொம்ப பெருசா பாதிச்சிருக்கும். அவன் உட்கார்றதே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். அது அவனுடைய தண்டுவட பகுதியில போயிருந்துச்சுன்னு சொன்னா அவனுக்கு உயிருக்கு ஆபத்தான நிலைமை அதை உண்டாக்கிருக்கோம்னு சொல்லி ரொம்ப சீரியஸா எங்கள்கிட்ட பேசினாரு. நான் உடனே பாஸ்டர்ட்ட சொல்லி ஜெபம் பண்ணேன். கர்த்தர் இந்த பெரிய விடுதலை கொடுத்தாரு. மகன் இன்னைக்கு ஒரு பெரிய சாட்சியா இங்க இருக்கிறதுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்றேன். ஜெபிச்ச பாஸ்டருக்காகவும் உங்க சபையாருக்காக நான் ரொம்ப நன்றியுடன் இருப்பேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். கடந்த நாட்களிலே